எந்த நிபந்தனையும் இல்லாமல் நானும் டிடிவி தினகரனும் சசிகலாவும் அதிமுகவில் மீண்டும் இணைய தயாராக இருக்கிறோம். பாஜக கூட்டணியில் இருந்தால்தான் நல்லது, இல்லை என்றால் தாழ்வு என்ற ஓபிஎஸ் பேச்சு குறித்து மக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். ஓபிஎஸ் இன்னைக்கு அறிவிச்ச மாதிரி ஏடிஎம்கேல இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு, எடப்பாடியெல்லாம் ஒன்றி இணைஞ்சு இந்த ஏடிஎம்கே ஒரு வளர்ச்சி திட்டத்தில் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக 2026 அதிமுக வெற்றி பெறஞ்சு அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையும் ஊழல் இல்லாத ஆட்சியை தேசிய ஜனநாயக கட்சி நடத்தி வர்றாங்க இந்தியாவில். அவங்களோட இணைஞ்சு பணியாற்றுறதும் எங்களை மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல வரவேற்கத்தக்கதான செய்தியாக தான் இருக்கு. பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு அதிமுக இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை அடைவதற்கு அந்த கூட்டணி மிகப்பெரும் பலமாக இருக்கு. இந்த கருத்து கொஞ்சம் வரவேற்கத்தக்கதான் இருக்குது. இன்னைய காலத்தில் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. தனிச்சு நின்னும் எலெக்ஷனை எதிர்கொள்றது என்று இன்றைக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடி. கூட்டணி சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சியை எலெக்ஷனை எதிர்கொள்ளணும்னு நினச்சாக்கா நல்லா தான் இருக்கும். வருகின்ற தேர்தல் நமக்கான ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்றால் நாம் ஒன்றுபட்ட அதிமுகவாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல ஒரு தமிழ்நாட்டுடைய இரும்பு கோட்டையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.